அரங்கர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மகான் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடிக்கு சிவராஜ யோகி பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு ரெங்கராஜ தேசிய சுவாமிகள் அருளிய விளக்க உரையினை இப்போது நாம் காண இருக்கின்றோம். மகான் ஔவையார் ஆத்திச்சூடியின் இடம்பட வீடிடேல் என்ற தலைப்பிற்கு ஐயா அவர்களின் விளக்க உரை. ஒரு குடும்பஸ்தன் தானும் தனது குடும்பமும் வாழ்வதற்கு அடிப்படை ஆதாரமாக உள்ளவை உணவு, உடை, உறையுள் என்பனவாம். இவற்றுள் உணவிற்கு முதலிடமும் மானம் காக்கும் உடை இரண்டாம் இடமும் அதன் பிறகே உறைவிடம் எனும் வாழும் குடியிருப்பை சொல்வார்கள். எனவே ஒரு குடும்பம் என்றிருந்தால் அக்குடும்பம் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக அவனது வீடு உள்ளது. அது அவசியம்தான். வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய வீட்டை கட்டும்போது அவரவருக்கு பலவிதமான எண்ணங்களும் கற்பனைகளும் மனதில் இருக்கத்தான் செய்யும். இது தவிர பிறருடைய யோசனைகளின் பேரிலும் சில மன தூண்டுதல்களும் இருக்கும். எனினும் வீடு கட்ட எண்ணுபவர் தன்னிடம் அதிகமாக நிலம் உள்ளதே, நல்ல பெரிய வீடாக கட்டலாம், நமக்குத்தான் குழந்தைகள் உள்ளனவே, அவர்கள் பின்னர் பெரிதாக வளர்ந்தால் அவர்களுக்கு தேவைப்படும் என்று எண்ணியும் பெரிய வீடாக கட்ட நினைப்பார்கள். ஆனால் அவ்வாறு செய்யாமல் தமது குடும்பம் தற்போது வசிப்பதற்கு போதுமான அளவு இடத்தை மட்டும் வீடு கட்டி கொள்ள வேண்டும். நிலம் அதிகமாக இருப்பின் வீட்டின் முன்புறம் 30 அடியும் இடது வலது பக்கங்களில் 20 அடியும் பின்புறம் 30 முதல் 40 அடியும் விட்டு வீடு கட்டி கொள்ளலாம். ஏனெனில் முன்புறம் அவரது குடும்ப சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு தேவையான பந்தல் போன்றவை போடுவதற்கும் சாதாரண சமயங்களில் வாகனம் நிறுத்தவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இடது வலது புறங்களில் உள்ள காலி இடத்தில் தோட்டம் அமைத்துக் கொள்ளலாம். பின்புறம் உள்ள இடத்தில் மரங்களோ காய்கறிகளோ செடிகொடிகளோ நட்டு வைத்து பயிர் செய்யலாம். இப்படி தற்சமயம் தமக்கு தேவையான அளவு மட்டும் வீடு கட்டி கொண்டு மிகுதி உள்ள இடங்களை காலியாக விட்டு தோட்டம் போட்டுக் கொண்டால் பிற்காலத்தில் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களானதும் அப்போது உள்ள வசதிக்கேற்பவோ அல்லது குழந்தைகள் பெரியவர்களாகி சம்பாதிக்கும் காலத்தில் அவர்களது வருவாயை கொண்டோ அவர்களுக்கு தேவையான அளவு உள்ள காலி இடத்தை பயன்படுத்தி வீட்டினை தேவைக்கேற்ப விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். அப்படி செய்யாமல் எதிர்காலத்தில் தேவையென தானே கற்பனை செய்து கொண்டு தேவையில்லாமல் இப்போதே பெரிய வீடாக தகுதிக்கு மீறி கட்டுபவர்கள் இறுதியில் கஷ்டப்பட நேரிடும். ஏனெனில் கைப்பணத்தை இழந்து அன்றாட நடைமுறை வாழ்க்கை நடத்த முடியாமல் கஷ்டப்படுவார்கள். சிலர் வட்டிக்கு கடன் வாங்கி வீடு கட்டி வட்டி கட்ட முடியாமல் திண்டாடுவார்கள். சிலர் அளவுக்கு மீறி ஆடம்பரமாக வீடு கட்டி அதை பராமரிக்க கூட முடியாமல் தடுமாறுவார்கள். இப்படி பல பேர் வீடு கட்டுகிறேன் பேர் வழி என்று முன் யோசனையின்றி வீடு கட்டி வாழ்வில் அதுவரை இருந்த நிம்மதியை தொலைத்து கஷ்டப்படுவார்கள். ஒரு சிலர் 2-3 பிளாட்டுகள் ஒன்றாக வாங்கி போட்டு வைத்திருப்பார்கள். குடும்பத்தில் வீடு கட்ட வேண்டும், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வீடு கட்ட வேண்டும் என்றும் எண்ணி இதை செய்திருப்பார்கள். கையில் ஒரு சிறு வீடு கட்டும் அளவிற்கு பணம் சேர்ந்திருக்கும். அதை கொண்டு வீடு கட்ட முயற்சித்து வீடும் கட்டுவார்கள். அப்படி கட்டும்போது மனைவியானவள் நல்ல தாராளமான வீடாக பெரிதாக இருக்க வேண்டும் என்று கூறுவாள். பிள்ளைகள் எங்களுக்கு தனித்தனி அறைகள் வேண்டும் என கூறுவார்கள். கீழே தளம் மார்பிள் கிரானைட் போட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு முறை தானே வீடு கட்டுகிறோம், வாழ்நாள் முழுதும் இங்குதானே இருக்கப் போகிறோம் என்று எண்ணியும் மிகச் சிறப்பாக அழகாக செய்ய வேண்டும் என்று எண்ணியும் ஆடம்பரமாக திட்டமிடுவார்கள். இது போதாதென்று பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் யோசனை வேறு கேட்பார்கள். அவர்களில் ஒரு சிலர் இவர்களிடம் உள்ள கையிருப்பை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே என மேலும் மேலும் செலவை கூட்டி விடுவார்கள். ஒரு சிலர் வஞ்சனையோடு அது சிறந்தது, இது சிறந்தது, உன் பிள்ளைகள் எதிர்காலத்திற்கும் சேர்த்து இப்போதே கட்டிவிடு, பின்னால் உன்னால் முடியுமோ முடியாதோ என்றெல்லாம் சொல்லி வீடு கட்டுபவருக்கு மேலும் மேலும் செலவுகளை சேர்த்து கொண்டே போய்விடுவார்கள். வீடு கட்டு நபருக்கு இவையெல்லாம் அப்போதைக்கு சரியென்றே தோன்றும். அதனால் அவரும் கையிருப்பை கொண்டு தன்னால் சமாளிக்க முடியாத அளவிற்கு திட்டமிட்டு வேலைகளை ஆரம்பித்து அஸ்திவாரம் போட்டு சுவர் எழுப்பும் நிலையில் வீடு கட்டுவதற்கு வைத்திருந்த மொத்த பணமும் செலவாகி வேறு வழியின்றி வட்டிக்கு கடன் வாங்குவார்கள். அதற்கு அடமானமாக தாம் கட்டி கொண்டிருக்கும் வீட்டையே வைத்து பொருள் பெற்று தனது தேவைக்கு மேல் பெரிய வீடாக கட்டிவிடுவார்கள். இறுதியில் கையில் உள்ள கையிருப்பு அனைத்தும் வீட்டில் முடங்கி விட்டதால் நடைமுறை செலவுகளை சமாளிக்க முடியாது. வாங்கிய கடனிற்கு வட்டியும் கட்ட முடியாமல் தாம் ஆசையாக கட்டிய வீட்டையே கடைசியில் விற்று எல்லா கடன்களையும் அடைத்துவிட்டு ஏற்கனவே இருந்த நிலத்தையும் இழந்து தானும் தனது குடும்பத்தினர்களையும் நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து விடுவார்கள் சில பேர். இப்படியெல்லாம் நேற்று இன்றல்ல,
மகான் ஔவையார் காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருந்தது. அதனால்தான் இடம்பட வீடிடேல் என்றார் மகான் ஔவையார். அவரே மேற்கண்ட நபர்களைப் போல் உள்ளவர்களுக்காக தனது நல்வழி நூலில் மீண்டும் அறிவுரை கூறுகிறார். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் கொள்ளனாம் நாடு என்கிறார். வருவாய்க்கு அதிகமாக செலவு செய்தால் மானம் இழந்து அறிவு கெட்டு போன இடமெல்லாம் திருடன் என்று எல்லோராலும் இகழப்பட்டு 7 பிறவிகளிலும் தீமை செய்பவனாய் நல்லவர்களாலும் கொள்ளாதவன் என்று தோற்றப்படுவான். எனவே வரவிற்கு மேல் செலவு செய்தல் கூடாது. இதை போன்றே மகான் வள்ளுவ பெருமானும் இவர்களது பேதமையான செயல்களின் விளைவை எண்ணி அவர்கள் அடையும் துன்பத்தை விளக்கி கூறுகிறார். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்புக்கும் அழுந்து அலறு. 7 பிறப்பிலும் தான் கூந்து அழுந்துதற்குரிய நரகத் துன்பத்தை பேதை தன் ஒரு பிறவியில் செய்து கொள்ள வல்லவனாவான். பொய்ப்படும் ஒன்றோ புனைபூணும் கையறியா பேதை வினை மேல் கொளின். ஒழுக்கு நெறி அறியாத பேதை ஒரு செயலை மேற்கொண்டால் அந்த செயல் முடிவு பெறாமல் பொய்ப்படும். அன்றியும் அவன் குற்றவாளியாகி தலை விலங்கு பூணுவான். இது தவிர சிலது வீடுகள் கட்டுமிடம் வறட்சி மிகுந்த இடமாக இருக்கும். குடிநீர் மற்றும் உபயோகத்திற்கான நீர் ஆதாரம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீர் தேவைக்கு சிரமப்பட வேண்டியிருக்கும். இதனால் வீடு கட்டும் போதே எப்படியாவது தனது நீர் தேவையை தனது நிலத்திற்குள்ளேயே சரி செய்து தனக்கு சொந்தமாக ஒரு நீர் ஆதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி நிலத்தடி நீரோட்டமே இல்லாத நிலத்தில் தேவையில்லாமல் ஏராளமான பொருளை செலவு செய்து ஆழ்துளை கிணறுகளை அமைத்து கடைசியில் நீர் வரப்பின்றி பொருளை இழந்து கடனாளியாகி விடுவார்கள். ஒரு சிலர் பிறர் மதிக்க வேண்டும் என்று எண்ணி தனது தகுதிக்கு மீறி ஏராளமான பொருளை செலவு செய்து வீட்டின் உள்புறம் உள் அலங்காரங்கள் செய்தும் புறத்தே தேவையில்லாமல் ஆடம்பரமாக அலங்காரங்களை செய்தும் தனது வீட்டை பார்த்து பிறர் வியக்குமாறு செய்ய வேண்டும் என்று எண்ணி பலரிடம் கடன் வாங்கி ஏராளமான பொருட்செலவில் அத்தியாவசியமற்ற தேவையற்ற அலங்காரங்களை செய்து பெரும் கடன் சுமைக்கு ஆளாவார்கள். இன்னும் சிலரது குடும்பம் மிக சிறியதாகத்தான் இருக்கும். அவர்களது தேவைக்கு சிறிய வீடே போதும். ஆனால் உறவினர்கள் வந்தால் தங்க வேண்டுமே என எண்ணி மிகப்பெரிய வீடுகளை கட்டி கடனாளி ஆவதோடு அவ்வளவு பெரிய வீட்டை சுத்தம் செய்யக்கூட முடியாமல் தடுமாறுவார்கள். உறவினர்கள் வந்தால் சந்தோஷமாக நிம்மதியாக தங்கி உறங்கிச் செல்ல வேண்டுமென எண்ணுவார். அது நல்ல எண்ணம்தான். ஆனால் தனது தகுதிக்கு மீறிய செயல்களை செய்ததனால் வாழ்நாள் முழுவதும் இவன் நிம்மதியின்றி உறக்கமின்றி கடனாளியாக இறுதியில் அனைத்தையும் விற்றுவிட்டு ஒரு சிறிய வாடகை வீட்டில் குடியிருக்கும் நிலைக்கு வந்து விடுவான். அந்த முன் யோசனை இல்லாதவன். பலர் தனக்கென்று சொந்த நிலமோ சொந்த வீடோ இல்லாமல் இருப்பார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையை முற்றிலும் இழந்து விடவில்லை. அவர்கள் வாடகை வீட்டில் தங்கி தமது குடும்பங்களை நல்ல மகிழ்வோடு நடத்தி கொண்டுதான் உள்ளார்கள். சிலர் வசதி இருந்தும் சொந்த வீடு இருந்தும் உத்தியோகம் தொழில் காரணமாக பல ஊர்களிலே தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களும் வாடகை வீட்டில் தங்கி சூழ்நிலைக்கேற்ப தம்மை மாற்றிக்கொண்டு மகிழ்வோடு தான் வாழ்கிறார்கள். அப்படி வாழும்போது வாடகை வீட்டில் சில வசதிகள் இல்லாமல் இருக்கத்தான் செய்யும். அதை அனுசரித்து போய் வாழ்வை நடத்த வேண்டுமே அன்றி அதற்காக வருவாய் குறைவான நேர்மையான குடும்பத் தலைவனை சாடி அவனை தீமைகள் செய்ய தூண்டி இறுதியில் அவனை குற்றவாளியாக ஆக்கியவர்களும் உண்டு. சிலர் மரணம் கூட அடைந்திருக்கிறார்கள். குடும்பத் தலைவன் நல்ல பழக்க வழக்கங்களுடன் நேர்மையான வழியில் உத்தியோகத்தில் வருகின்ற வருவாயை அனுசரித்து தமக்கு உகந்த இடத்தில் வாடகை வீட்டில் தனது வசதிகளை குறைத்து கொண்டு நல்லபடியாக நிம்மதியாக வாழ்வான். ஆனால் வாடகை வீட்டில் உள்ளவர்களுக்கும் வீட்டின் முதலாளிகளுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். சில இடங்களில் வசதியற்ற அசௌகரியமான வாடகை வீடுகளில் வாழ வேண்டிய சந்தர்ப்பத்தில் வசிக்க வேண்டியும் வரலாம். சிலர் இதை சகிக்க முடியாமல் நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கும் குடும்பத் தலைவனை இந்த இன்னல்களையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது, எனக்கு சொந்த வீடு வேண்டும், அப்போதுதான் எனக்கு நிம்மதி என்றெல்லாம் சொல்லி வீடு கட்டும் அளவிற்கு சூழ்நிலையும் பொருளாதாரமும் இல்லாத குடும்பத் தலைவனை துன்புறுத்தி அவனும் தனது நிலைமையை உணராமல் வீட்டில் உள்ளவரை திருப்திப்படுத்தும் பொருட்டு தகாத வழிகளிலும் தவறான செயல்களிலும் ஈடுபட்டு அதனால் பின்னர் குற்றவாளியாகி சிறை தண்டனை பெறுவதும் சிலர் அவமானம் தாங்காமல் மரணம் அடைவதும் உண்டு. இப்படிப்பட்ட செயல்கள் கூடாது என மகான் வள்ளுவ பெருமான் ஒருவர் தனது சூழ்நிலைக்காக தனது வலிமையை உணராமல் தனது தகுதியை உணராமல் தேவைக்கு மீறிய காரியங்களில் ஈடுபட்டால் என்ன ஆகும் என்பதை தமது வழியறிதல் என்கிற அதிகாரத்தில் கூறுகிறார். ஒல்வது அறிவது அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல்லை என்கிறார். தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றுமில்லை. உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தம்முடைய வலிமை இவ்வளவு என்று அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும்.
மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வெய்ந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலும் ஏற முனைந்தால் அவருடைய உயிர்க்கு முடிவாக நேர்ந்துவிடும். ஒரு செயலின் தொடக்கமும் முடிவும் அறியாமல் பெருமிதத்தால் ஒரு செயலை தொடங்கினால் அதுவே அவனது உயிர்க்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என கூறுகிறார் மகான் வள்ளுவ பெருமான். எனவே ஒரு குடும்பஸ்தனுக்கு வாழுமிடமாகிய வீடு தேவைதான். ஆனால் தனது தகுதியறிந்து தனது தேவைக்கேற்ப வீடு கட்டி சந்தோஷத்துடன் வாழ வேண்டும். அதை விடுத்து தேவையில்லாமல் வீண் கற்பனை காட்பட்டு தகுதிக்கு மீறிய செயலை செய்தால் இறுதியில் பலவித இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். எனவே மகான் ஔவையாரின் இடம்பட வீடிடேல் என்ற கருத்தை சாதாரணமாக எண்ணாமல் நன்கு அறிந்து செயல்பட வேண்டும் என்று இன்றைய நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்நிலையை செம்மையாக படம் பிடித்து காட்டி சிறுக கட்டி பெருக வாழ வேண்டும் என்ற அற்புதமான ஒரு கருத்தை அழகாக எடுத்து வைக்கின்றார் நமது ஐயா அவர்கள். ஆத்திச்சூடியின் இணக்கமறிந்து இணங்கு என்ற தலைப்பிற்கு ஐயாவின் விளக்க உரை. உலகில் தோன்றியது முதல் மனிதன் எப்போதும் தனித்து வாழ்ந்ததில்லை. அவனுடைய பலமே அவனுடைய சமுதாய வாழ்வில்தான் உள்ளது. ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும், சிறு நகரமாக இருந்தாலும், அல்லது பெரிய மாநகரமாக இருந்தாலும், அவன் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அவனது தொழில், வியாபாரம், விவசாயம், உத்தியோகம், இல்லறம், ஏன் துறவியாக இருந்தால் கூட அவனது வாழ்க்கை வாழ பல பேர்களுடைய துணையுடன் தான் அவனால் வாழ முடியும். இப்படி மனிதர்களால் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து கூட்டாக வாழும் சமுதாயத்தை விட்டு தனித்து வாழ இயலாது. அப்படி வாழ நினைத்தால் அவனது வாழ்வில் அவன் வெற்றி பெறவும் முடியாது. ஒருவன் தொழில் செய்ய வேண்டுமெனில் தொழில் செய்வதற்கு உடன் பணியாளர்களும், பொருளை வாங்குவோர், பொருளை கொடுப்போர், நிர்வகிப்போர் என்ற வகையில் பல பேர் வேண்டும். விவசாயம் செய்தாலும் நிலம் சீர்படுத்த, பண்படுத்த, விதைக்க, நீர்ப்பாய்ச்ச, களை எடுக்க, வளர்க்க, அறுவடை, இப்படி பல காலகட்டங்களில் ஏராளமானோர் உதவி தேவைப்படுகிறது. ஒரு இல்லறத்தான் குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டுமென்றாலும் அவனுக்கு இல்லத் துணைவி, மகன், மகள், அம்மா, அப்பா, மாமனார், மைத்துனர், உறவினர், சொந்த பந்தம் என்ற ஒரு சமுதாய கூட்டத்தின் துணை இல்லாமல் அவனால் வாழ முடியாது. ஒருவன் இதெல்லாம் வேண்டாம், நான் துறவியாகிறேன் என்றாலும் அவனுக்கு வழிநடத்த ஒரு குருநாதரும், அவனுக்கு ஆறுதலாகவும் அவனுக்கு உணவு அளிப்பதற்கு ஒரு சமுதாயமும் வேண்டும். சரி, துறவியான அந்த குருவிற்கும் தனது தவத்தை முடிப்பதற்கு தேவையான அனைத்தையும் தந்து உதவி தவம் முடிப்பதற்கும் தொண்டர் கொட்ட வேண்டும். இப்படி இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவராக இருந்தாலும், மாணாக்கனாக இருந்தாலும், துறவியாக இருந்தாலும் மற்றவர் உதவி கண்டிப்பாக தேவைப்படும். மற்றையோர் உதவி இல்லாமல் ஒருவன் கண்டிப்பாக வாழ முடியாது. ஆதலால் தனித்து யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்வது இயலாது. ஒருவன் ஏதுமறியா குழந்தையாக இருந்தாலும் அவனை வளர்த்து ஆளாக்க ஒரு தாய் வேண்டும். ஒரு மாணாக்கன் தனது கல்வியில் தேர்ச்சி பெற, கல்வி கற்க அவனுக்கு தக்கதொரு குரு வேண்டும். ஒரு ஆசிரியர் தனது வாழ்க்கையை நடத்த சமுதாயத்தின் உதவி வேண்டும். ஒரு சீடன் கடைத்தேற வேண்டுமென்றால் ஒரு சத் சங்க தொடர்பும் அதன் தலைமையான குருநாதரின் வழிகாட்டுதலும் வேண்டும். ஒரு குருநாதர் தனது தவம் மற்றும் அறப்பணிகளை செம்மையாக செய்ய தகுதியுள்ள சீடர்கள் துணை வேண்டும். அப்படி பிறருடைய துணையுடன் வாழ்வதும், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்வதும், உதவி பெறுவதுமான இந்த கூட்டு வாழ்வானது ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள ஒரு சங்கிலி போன்று பின்னப்பட்ட தொடர்புடைய அமைப்பில் வலை போல ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சமுதாய கூட்டமைப்பாக உள்ளது. இந்த கூட்டமைப்பிலிருந்து விடுபட முடியாது. அப்படிப்பட்ட கூட்டமைப்பில் வாழும் ஒருவன் தனது நட்பை ஏற்படுத்தும் நபர்களை பற்றி நன்கு ஆராய்ந்து தேர்ந்து நட்பு கொள்ள வேண்டும். அவ்வாறு தகுதியுள்ள இணக்கமான நட்பு அமைந்தால் அவனது வாழ்வு மகிழ்வாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் தகுதியற்ற இணக்கமில்லாத நட்பாக அமைந்தால் அது அவனது வாழ்வு முழுவதும் நரகத்தை தருவதோடு அவனது வாழ்வு இடையிலேயே முறிந்து விடும்படியான துன்பத்தையும் தரக்கூடும். இப்படி இல்லறத்தார்களும், துறவிகளும், தொழில் செய்வோரும், உத்தியோகம் பார்ப்போரும், மாணாக்கன், ஆசிரியன், விவசாயி, இன்னும் பல தொழில்களை செய்பவர்களுமான ஒரு கூட்டமைப்பு, அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தை நிர்வகிக்க ஒரு தலைவனும் வேண்டும்.
சரி, அந்த தலைவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லையா என்றால் அவனும் பிறருடைய உதவியால் தான் வாழ முடியும். அவன் ஊர் தலைவனாக இருந்தாலும், மாநில தலைவனாக இருந்தாலும், மொத்த ராஜ்யத்தையே கட்டியாலும் மன்னனாக இருந்தாலும் சரி, அவனும் பிறருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. ஒரு பெரும் சமுதாயத்தை கட்டிக்காக்க வேண்டுமென்றால் எதிர்காலத்தை உணர்ந்து வருவதை முன்கூட்டி உரைக்கக்கூடிய வல்லமை பெற்ற அமைச்சர்களும், நீதி நெறியினை போதித்து அருள் செய்யக்கூடிய குருமார்களும், நீதியை காப்பாற்றி மன்னன் நெறி பிறழாமல் காக்கும் சான்றோர்கள், பகைவர்களிடமிருந்து காக்கும் நல்ல படைத்தலைவனையும் விசுவாசமுள்ள வீரர்களையும் உடைய படையும் விசுவாசமுள்ள ஊழியர்களும் கொண்ட ஒரு நிர்வாக அமைப்பும் இருந்தால்தான், அந்த அமைப்பின் உதவியினால்தான் அவன் இந்த சமுதாயத்தை நிர்வகித்து காத்து நீதி நெறி பிறழாமல் ஆட்சி செய்ய முடியும். ஒரு சிறிய ஊரில் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருவர் இருந்தனர். அந்த இருவரும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வேண்டி பல ஊர்களுக்கு சென்று பலவிதமானவர்களையெல்லாம் பார்த்தும் கேட்டும் பல முயற்சிகளை செய்து வந்தார்கள். ஆனால் இத்துறையில் முன்னேற முடியவில்லை. அதில் ஒருவருக்கு முன் செய்த தீவினைகள் காரணமாகவும் பாவத்தின் காரணமாகவும் தகுதியுள்ள வழிகாட்டுதல் அமையாமல் தீமையான போலி ஆன்மீகவாதியின் தொடர்பு ஏற்பட்டது. அவனது நண்பனோ, இவர் உண்மை கிடையாது, நன்கு ஆராய்ந்து சேர், இல்லையென்றால் இறுதியில் நீ மிகவும் வருத்தப்படுவாய் என கூறினான். ஆனால் முன் செய்த பாவத்தின் முந்துதலால் அவன் தனது நண்பன் சொல்வதை கேட்கவில்லை. அவன் தீய ஆன்மீகவாதியின் பால் இணக்கம் கொண்டான். நண்பன் சொல் கேளாமல் அந்த ஆன்மீகவாதியை பற்றி ஆராயாமல் இணக்கம் கொண்டான். அந்த ஆன்மீகவாதியோ ஒன்றும் அறியாதவன், ஊரை ஏமாற்றுபவன், பொருளுக்காக பொய் சொல்லி சில மாயாஜாலங்களை காட்டி மக்களை பயமுறுத்தி பணம் பறித்து ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான். அந்த ஆடம்பரத்தையும் படாடோபத்தையும் ஆரவாரத்தையும் பார்த்த அவனோ தன்னை முழுவதுமாக இழந்து விட்டான். இவனது அறியாமையை பயன்படுத்தி அந்த போலி ஆன்மீகவாதி இவனை தான் செய்த பல தீய செயல்களுக்கு துணையாய் வைத்துக்கொண்டு தானும் பாவியாகி தன்னை நாடி தான் காப்பாற்றுவோம் என தன்னை நம்பி வந்த சீடனையும் உயிர் பலி இடச் செய்தும் தீய தேவதைகளை வணங்கச் செய்தும் சிறுதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுத்தி பலவிதமான பில்லி சூன்யம் ஏவல் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தும் ஏமாற்றி இறுதியில் பலவித இன்னல்களுக்கு ஆளாக்கி அவன் அகால மரணமடைந்தான். இறுதியில் இந்த சீடன் செய்த தீவினையால் அவன் இறந்ததோடு அவனது குடும்பத்தினருக்கும் தீராத பழியினை ஏற்படுத்தி விட்டான். மற்றொரு நண்பனோ பெரியோரை வணங்கியும் ஞானிகளை வழிபட்டும் தர்மம் செய்தும் வந்தான். அவனது நற்செயல்களினாலும் முன் செய்த நல்ல காரியங்களாலும் நல்வினை மிகுதியினாலும் ஒரு நல்ல தெளிவான உண்மை குருநாதரை அடைந்தான். அவன் அந்த குருநாதரை அடைந்து, ஐயா, நான் இத்துறையில் முன்னேற நினைக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள், உண்மை குருவை எனக்கு அடையாளம் காட்டுங்கள் என கூறி மன்றாடினான். அவர் உண்மையான குரு, ஆதலால் அவர் உண்மை குருவின் தன்மையை பற்றி கூறலானார். உண்மையான குருவானவர் ஜீவகாருண்ய செயலராக இருப்பார். அவரிடம் பொருள் பற்று அறவே இருக்காது. காம குரோதங்கள் அவரிடம் இருக்காது. மும்மல குற்றத்தை பற்றி தெளிவாக அறிந்திருப்பார். தெளிவாக அறிந்து அதை நீக்கிக் கொண்டவர் அதோடு தம்மை நாடி வந்தவர்களிடம் உள்ள மும்மல குற்றத்தையும் நீக்கும் வல்லமை உள்ளவர். எப்போதும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று முற்று பெற்ற முனிவர்களையும் ஞானிகளையும் சித்தர்களையும் வணங்குபவராக இருப்பார். ஒருபோதும் செத்து பிறக்கின்றவர்களை வணங்க மாட்டார். தானத்தையும் தவத்தையும் கடைபிடிப்பவராக இருப்பார். அவரது கை வணங்கினால் அது முற்று பெற்ற முனிவராகத்தான் இருக்கும். உண்மை பொருளை உணர்ந்திருப்பார். நிலையானவற்றை நிலை என்றும் நிலையில்லாதவற்றை நிலையில்லாதவை என்றும் உணர்ந்த ஆசானாக இருப்பார். மோன நிலை அறிந்தவராக இருப்பார். தன்னை நாட்டிற்கு முழுதும் அர்ப்பணிப்பவராக இருப்பார். உண்மை குரு தன்னை ஒருபோதும் அனைவருக்கும் வெளிப்படையாக வெளிப்படுத்த மாட்டார். அடக்கமாக இருப்பார். அனைவரும் அவரது புறத்தோற்றம் கண்டு அடையாளம் காண இயலாது. அவரது செய்கையால் தான் அவரை உணர முடியும். எல்லா வல்லமைகள் இருந்தபோதும் அவர்கள் சாதாரண ஏழை போல எளிமையாக இருந்து கொண்டு எல்லா செயல்களும் இறைவனது செயலென தன்னடக்கமாக இருப்பார்கள். தான் செய்தாலும் ஆசான் செயல் என்பார்கள். எல்லாவற்றிற்கும் ஆசானை முன்னிறுத்தியே செய்வார்கள். தன்னை நாடி வந்தவர்களை தாயினும் மேலான கருணை கொண்டு காப்பார்கள். நற்குணங்கள் அனைத்தும் கைவர பெற்றவராக இருப்பார்கள். அவரது செயல்கள் எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கும். பிற உயிர்களுக்கு துன்பம் தரும் எந்த செயல்களையும் செய்ய மாட்டார்கள். உயிர்வதை தவிர்த்தும் புலால் மறுத்தும் கடுமையான சைவத்தை மேற்கொண்டவராக இருப்பார். அவரது வாழ்வு ஞானிகளின் வழிநடத்துதலால் நடக்கும். அவரது வாழ்வு பெரியோர் நிழலில் இருக்கும். அவரது வாழ்வு அர்ப்பணிப்பு வாழ்வாக இருக்கும். அவரது வாழ்வு பாரபட்சமற்ற வாழ்க்கையாக இருக்கும்.
அவரது வாழ்விலும் அவரை சார்ந்தவர் வாழ்விலும் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஜாதி மத இன மொழி பாகுபாடுகள் இருக்காது. எல்லோரையும் சமமாக பாவிப்பார். அவர் தன்னை பற்றியும் தலைவனை பற்றியும் அறிந்தவராக இருப்பார். தலைவனின் புகழை எந்நேரமும் சொல்லிக்கொண்டே இருப்பார். தலைவனை அறிமுகப்படுத்துவதே வாழ்வில் லட்சியமாக இருப்பார். அவரது அமைப்பு சத் சங்கமாக, சுத்த சன்மார்க்கமாக, சன்மார்க்க வழியில் செல்வதாக இருக்கும். தூய்மையான தொண்டர்களை உடையவராக இருப்பார் என்றெல்லாம் கூறினார். அதோடு மட்டுமல்லாமல் நான் கூறுவதோடு மகான் பட்டினத்தார் கூறுவதையும் கேள் என மகான் பட்டினத்தார் கவி ஒன்றையும் கூறினார். பொருள் உடையோரை செயலினும் வீரரை போர்களத்தும் திருளுடையோரை முகத்தினும் தேர்ந்து தெரிவது போல் அருளுடையோரை தவத்தில் குணத்தில் அருளன்பில் இருளுறு சொல்லிலும் காணத்தகும் கட்சி ஏகம்பனே. அதோடு மட்டுமல்லாமல் ஒருவன் யார் யாரோடு இணங்கி வாழ்தல் வேண்டுமென்று மகான் பட்டினத்தார் கூறுகிறார். நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலையுள்ளதோ அகமும் பொருளும் இல்லாலும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளிமயக்கே இறைவா கட்சி ஏகம்பனே என்று கூறுவதன் மூலம் ஒருவன் இணங்கி வாழ்ந்தால் அது நல்லோராக இருக்க வேண்டும், அதை போன்று வேறொன்றும் இல்லை என்றும், மற்றைய மனைவி மக்கள் சேர்த்த செல்வம் உற்றார் உறவினர் திடமான தேகம் அனைத்தும் பயன்படாது. ஆனால் பெரியோரின் நட்பே மேன்மை தரும், இறைவனை தொழுவதே கடை தேற்றும் என்றும் கூறினார். மேலும் மகான் ஔவையார் தனது மூதுரையில் நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று கூறுகிறார். நல்லவர்களை கண்ணால் பார்ப்பதும் நன்மை தரும், அவர்களின் அறிவுரைகளை காதால் கேட்பதும் நன்மை தரும், நல்லாரின் சிறப்புகளை வாயார பேசுவதும் நன்மை தரும், நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்மையே தருமென கூறி இணங்கினால் அது நல்லவரோடு இணங்குதல் வேண்டுமென வலியுறுத்தி கூறினார். அப்படி நல்லாரோடு இணங்காமல் தீய நட்பானது அல்லல் படுத்தும் என்றார். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், தீயவர்களுடைய சேர்க்கை துன்பமே தரும் என்ற அதிவீரராம பாண்டியரின் கொன்றைவேந்தன் 48வது வரியினை கூறினார். அதோடு மகான் கடுவெளி சித்தர் கூறிய கவியையும் கூறினார். நல்ல வழிதனை நாடு, எந்த நாடும் பரமனை நத்தியே தேடு, வல்லவர் கூட்டத்திற்கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. ஒருவன் சேர்ந்தால் அது முற்று பெற்ற முனிவர்கள் மகான்கள் அடங்கிய வல்லவர் கூட்டத்தில் சேர்ந்து தன் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டுமே அன்றி வீணில் திரிந்து சேராத இடம் சேர்ந்து இறுதியில் வீணாகி பிறவையை கழித்து நரகத்திற்கு செல்லக்கூடாதென்றும் எடுத்துரைத்தார். இப்படி தகுதியுள்ள சான்றோர் தொடர்பு கிடைக்க பெற்றவன் அவர் சொற்பொடி கேட்டு நடந்து அச்சான்றோருக்கு இசைவாக இணங்கி நடந்து இறுதியில் பெறுதற்கரிய பெரும்பேற்றை பெற்றான். ஒருவன் இணக்கம் கொண்டால் அது தூய மனதுடைய தகுதியுள்ள சான்றோரை பார்த்து இணக்கம் கொள்ள வேண்டும். அவ்வாறன்றி தீயோருடன் கொண்ட இணக்கம் இறுதியில் துன்பத்தைத்தான் தரும். மகான் வள்ளுவப் பெருமானும் ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைத்தேற வேண்டுமென்றால் அவன் யார் யாரோடு இணக்கமாகவும் இருந்து கடை தேற்றிக் கொள்ள வேண்டுமென்றும் யார் யாரோடு இணக்கம் கொள்ளாமல் விலகி இருக்க வேண்டும் என்றும் தெளிவாக தமது திருக்குறளில் கூறுகிறார். ஒருவன் தம் வாழ்வில் பெரியோரின் துணை இருந்தால் அவன் பெறுதற்கரிய பெரும்பேற்றை பெற்றவனாகிறான். அப்பெரியாருடன் இணங்கி வாழ்தல் அவனுக்கு என்னவெல்லாம் தரும் என்பதை மகான் வள்ளுவ பெருமான் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தில் கீழ்கண்ட 10 குறள்கள் மூலம் வலியுறுத்துகிறார். பெரியாரை துணைக்கோடல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொடல். அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகையறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். உற்ற நோய் நீக்கி உரா அமை முன்காக்கும் பெற்றி யார்பேணி கொளல். வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மை உடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கொள்ளல். பெரியாரை போற்றி தமக்கு சுற்றத்தாராக்கிக் கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தார் ஆகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால்
மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்க வல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு என்பது ஒன்றுமில்லை. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் யார் இருக்கின்றார்கள்? இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணையில்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவார். முதல் இல்லார்க்கு ஊதியமில்லை, மதலையாம் சார்பு இல்லார்க்கு இல்லை நிலை. முதலில்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியமில்லை, அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை பேறு இல்லை. பல்லார் பகைக்கொழலின் பத்துடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல். நல்லவராகிய பெரியோரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட 10 மடங்கு தீமை உடையதாகும். எல்லோரோடு நட்பு கொள்ள வேண்டும், அதனால் என்னென்ன விளைவுகள் நன்மைகள் ஏற்படும் என்பதையும் கூறுகிறார் தமது திருக்குறளில் 79வது அதிகாரமான நட்பதிகாரத்தில். செயற்கரிய யாவுள நட்பின், அதுபோல வினைக்கரிய யாவுள காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவையுள்ளன? அதுபோல் தொழிலுக்கரிய காவலாக இருப்பவை எவையுள்ளன? நிறை நீர நீரவர்க்கென்னை பிறைமதிப்பின் நீர பேதையார் நட்பு. அறிவுடையவரின் நட்பு பிறை நிறைந்து வருதல் போன்ற தன்மையுடையன. அறிவில்லாதவரின் நட்பு முழுமதி தேய்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மையுடையன. நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல் நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். நகுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று. நண்பர் நெறிகடந்து செல்லும் போது முற்பட்டு சென்று இடித்துரைப்பதற்கே ஆகும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். நட்பு செய்வதற்கும் தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை, ஒத்த உணர்ச்சியே நட்பு ஏற்படுவதற்கு வேண்டிய உரிமையை கொடுக்கும். முகம் நக நட்பது நட்பொன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. முகம் மட்டும் மலரும்படியாக நட்பு செய்வது நட்பு அன்று, நெஞ்சமும் மலரும்படியாக உள்ளன்பு கொண்டு நட்பு செய்வதே நட்பு ஆகும். அழிவின் அவை நீக்கி ஆருய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதான் நட்பு. அழிவு தரும் தீமைகளில் இருந்து நீக்கி நல்ல வழியில் நடக்கச் செய்து அழிவு வந்த காலத்தில் உடனிருந்து துன்பப்படுவதே சிறந்த நட்பாகும். உடுக்கை இழுந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கன் களைவது நாம் நட்பு. உடை நிகழ்ந்தனுடைய கை உடனே உதவி காப்பது போல நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்பொழுதே சென்று துன்பத்தை களைவது நட்பு. நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனில் கொட்புன்றி ஒள்ளும்பாய் ஊன்றும் நிலை. நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும். இனியர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு. இவர் எமக்கு இத்தன்மையானவர், யாம் இவர்க்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும். மேலும் அவர் அப்படி கொள்ளும் நட்பும் ஆராய்ந்துதான் கொள்ள வேண்டும் என கூறுகிறார். நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பால் அவர்க்கு. நட்பு செய்த பிறகு நட்பை உடையவர்க்கு அதிலிருந்து விடுதலை என்பது இல்லை. ஆகையால் ஆராயாமல் நட்பு செய்வதைப் போல கெடுதியானது வேறில்லை. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்துயாக்க நட்பு. ஒருவனுடைய குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் குறையாத இனத்தாரின் இயல்பையும் அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறிய வள்ளுவர் நல்லோருடன் சேர்ந்தால் கிடைக்கும் நன்மைகளை கூறியவர். பின் தீயோருடன் கூடிய நட்பு என்னவெல்லாம் செய்து ஒரு மனிதனை பாழ்படுத்திவிடும் என்பதை தமது திருக்குறளில் 46வது அதிகாரத்தில் சிற்றினம் சேராமை என்ற தலைப்பில் கூறுகிறார். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாச் சூழ்ந்துவிடும். பெரியோரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சி ஒதுக்கும். சிறியோரின் இயல்பு அதையே சுற்றமாக எண்ணி தழுவிக்கொள்ளும். நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பதாகும் அறிவு.
சேர்ந்த நிலத்தின் இயல்பால் நீர் வேறுபட்டு நிலத்தின் தன்மை உடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இணைத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மக்களுக்கு இயற்கை அறிவு மனத்தால் ஏற்படும். இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும். மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு. ஒருவனுக்கு சிறப்பறிவு மனத்தில் உள்ளது போல காட்டி உண்மையாக நோக்கும்போது அவன் சேர்ந்த இனத்தில் உள்ளதாகும். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும். மனத்தின் தூய்மை செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இவ்விரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்தே ஏற்படும். மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆகாவினை. மனம் தூய்மையாக பெற்றவர்க்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும். இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மை ஆகாத செயல் ஏதுமில்லை. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மனத்தின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும், இனத்தின் நன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. மனத்தின் நன்மையை உறுதியாக உடையவராயினும் சான்றோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமைவதாகும். மனநலத்தினாகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து. மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும், அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும். நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லற் படுப்பதுவும் இல். நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. இப்படி பல ஞானிகளும் சான்றோர்களும் பெரியோர்களும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வகையானவர்களோடு அவன் இணங்கி வாழ்ந்தால் அவன் பெற்ற இந்த அரிய பிறவியின் தன்மையை உணர்ந்து அதன் பயனை அடைய முடியும் என்று பல வழிகளில் மனித சமுதாயத்திற்கு நீதிகளாக கூறியுள்ளார்கள். எனவே மகான் ஔவையார் கூறியது போல் இணக்க மறந்து இணங்கி நம் வாழ்வை நல்வழியில் வாழ்ந்து பெறுதற்குரிய பெரும்பெற்றை அனைவரும் பெற வேண்டும் என்று அற்புதமானதொரு விளக்க உரையை ஆற்றி, நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருத்தலும் நன்றே என்று சொல்லி நல்லாரோடு இணங்கி நலம்பல பெற்று வாழ அவருடைய வாழ்த்தினை ஏற்று அவருக்கு நன்றி பாராட்டி மகிழ்வோம். நன்றி. நமது நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை தரும் பல செய்திகளையும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் தரும் பல செய்திகளையும் நீங்கள் பெற வேண்டுமானால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அரங்கர் டிவி. உங்களிடமிருந்து விடைபெறுவது தகடூர் இளங்கோ, ஓய்வு பெற்ற ஆசிரியர். நன்றி, வணக்கம்.